ஹாய், வீட்டு மரத்துலேருந்து எடுத்த வாழைப்பழம் நிறையா மீந்து போச்சு. ஸோ இதில் ஒரு பனானா வாஃபல் பிக்கப் பண்ணலாமா? இந்த பழம் ரொம்ப சின்ன சைஸாக ஏலக்கி மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் ஒரு 6 பழம் எடுத்துட்டுருக்கேன். பெரிய பழமாக இருந்தால் 3 பழம் எடுத்துட்டா போதும். இதை வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் பால் விட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். இதில் 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப்பு சுகர், நான் வந்து பாம் சுகர் சேர்த்துட்டுருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் சேர்த்துருந்தாலே போதும். 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அதாவது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது பேட்டர், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. எனக்கு வந்து 1/2 கப்பும் 1 டேபிள் ஸ்பூன். இனிஷியலாக மிக்சியில் அரைக்கிறப்ப போட்ட பாலையும் சேர்த்து இந்த அளவாச்சு. அப்படின்னு இல்லை, எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே மொத்தமாக மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாஃபிள் மேக்கரை ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். பேட்டர் கன்சிஸ்டன்சி பாருங்கள். இப்போ வந்து வாஃபிள் பிளேட்ஸில் வந்து கொஞ்சம் நெய் தடவி விட்டுட்டு நம்ம வந்து பேட்டரை வந்து அதில் விட வேண்டியதுதான். நல்லா ஃபுல்லாக விட்டுட்டு பண்ணி உடனே மூடாமல் 10 செகண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அப்புறமா மூடினோன்னா பொங்கி வழியாது சைட்லலாம். இது ரெகுலர் வாஃபிளை விட கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். பனானா போட்டதுனால, இல்லைன்னா சாஃப்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் நடுவில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து எடுக்கலாம். இந்த வாஃபிள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஹனியோ க்ரீமோ எதுவுமே தேவைப்படாது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.